ஆகவே நீங்க சட்டத்தை மறந்தாலும் இந்த குர்ஆன் உங்களுக்கு அந்த சட்டம் நீக்குது என்று உங்களுக்கு என்ன செய்யும், ஞாபகப்படுத்தி தரும். அப்படிப்பட்ட ஒரு குர்ஆனை தான் சொல்லி செஞ்சுக்கிறோம். சரி, இந்த குர்ஆன்ல உள்ள முக்கியமான விஷயம் என்னென்றால், உச்சரிக்காத எழுத்துக்களின் மீது விசேடமான ஒரு அடையாளம் உண்டு. நான் இப்ப சொன்னேனே, நான் இப்ப உங்களுக்கு காட்டினேன். உச்சரிக்கப்படாத எழுத்துக்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு அடையாளம் உண்டு இருக்கும். வித்தியாசமான ஒரு அடையாளம் உண்டு இருக்கும். அடுத்தது மத்துடைய எழுத்துக்கள் மீது என்ன செய்யாது, எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. மத்துடைய எழுத்துக்கள் மீது ஒரு அடையாளமும், மத்துடைய எழுத்துக்கு மேல அடையாளம் இருந்தா அது மத்துடைய எழுத்து ஆயிக்காது. மத்துங்கிறது நீட்டுறதுனா, மத்து எழுத்து அடையாளம் இருந்தா மத்து எழுத்தாக அமையாது. அடுத்தது இப்படி ஒரு மத்து இருக்கும், இப்படி மத்துன்னு போட்டிக்கும். அந்த மத்து எங்கனைக்கு நான் வருதோ அது எல்லாத்துக்குமே நீங்க இப்போதைக்கு 3 செகண்ட் கட்டாயம் நீட்டி ஓடணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம்தான், குர்ஆன்ல நல்லா கேட்டுக்கோங்க. குர்ஆன்ல இருக்கிறத போல ஓத முடியாத சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நூன் வந்திக்கும், நூனுக்கு மேல சுக்கூன் நிக்காது. நூன் வந்திக்கும், நூனுக்கு மேல சுக்கூன் இருக்காது. மீம் வந்திக்கும், மீமுக்கு மேலேயும் சுக்கூன் நிக்காது. தன்மீன் வந்திக்கும், தன்மீன தெரியுமா உங்களுக்கு? தன்மீன்ங்கிற அடிப்படையில நேராக ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டிய அடையாளம். ஆனா அப்படி வந்திக்காது. ஒரு ஒரு அடையாளம் இப்படிக்கும், அடுத்த அடையாளம் இப்படிக்கும். கஸ்ரத்தையும் அப்படிதான். கஸ்ரத்தின் இப்படிக்கும், அடுத்த கஸ்ரத் இப்படிக்கும். லம்மத்தை இப்படி இருக்க வேண்டிய அடையாளம் என்ன செய்யும், ஒன்று இப்படி இருக்கும், அடுத்தது இப்படி வந்திக்கும். வித்தியாசமான மெத்தட்ல வந்திக்கும். இது என்னத்தை சொல்லுதென்றால், குர்ஆன்ல ஈக்கிறது போல ஓத முடியாது. இப்ப சுக்கூனுக்கு மேல, நூனுக்கு மேல சுக்கூன் எப்படி ஓதணும், எண்ணண்டு ஓதணும், அப்படித்தானே? ஆனா சுக்கூன் வரல என்று சொன்னால் அந்த இடத்துல எண்ணண்டது தெளிவாக படாத சந்தர்ப்பமாய் ஒன்று மறைக்க வேண்டி வரும், அல்லது சேர்க்க வேண்டி வரும், அல்லது நுழைக்க வேண்டி வரும், அல்லது வேறொரு எழுத்தாக மாற்றி ஓத வேண்டி வரும். இதுதான் இதில் உள்ள முக்கியமான விஷயம். விளங்கிச்சா? அடையாளம் அடையாளம் எல்லாம் clear ஆ? சரி, இவ பாருங்க, இது முக்கியமான அடுத்த விஷயம். நீங்க ஒரு குர்ஆனை ஓத போற நேரத்துல, நீங்க குர்ஆனை ஓத போற நேரத்துல இப்ப நீங்க ஓதி கொண்டிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் நீங்க ஓதி கொண்டிருக்கீங்க, அதை சுற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால், உங்களோட குர்ஆனை தான் நீங்க பார்த்து ஓதுவீங்க. உங்களுடைய ஸ்கிரீனை நாங்க உங்களுக்கு மிஸ்டேக் ஆகிற இடங்களை மாத்திரம் விளங்கப்படுத்துவோம். உங்களோட கையில பேனை கொண்டிருக்கும், அந்த பேனையால நீங்க மார்க் பண்ணி கொண்டு வாரீங்க. சரிதானே? இது ஒன்றும் இல்லை. சரி, நீங்க ஓத ஸ்டார்ட் பண்ண போகல, நீங்க சூறாட பேரை சொல்லி ஆரம்பிக்கிறீங்க. எத்தனையாவது பக்கம் ரெண்டு பக்கத்துல நம்பரை சொல்லி ஸ்டார்ட் பண்றீங்க. பக்கத்துல நம்பர் வசனங்கள எண்ணிக்கை நம்பர் எல்லாத்தையும் கூடி ஸ்டார்ட் பண்றீங்க. ஓதை ஸ்டார்ட் பண்ண போல கட்டாயம் ஆவது பிஸ்மி சொல்லணும். ஒவ்வொரு சூறாவை ஆரம்பிக்கிற நேரத்திலையும் கட்டாயம் பிஸ்மி கட்டாயம் சொல்லணும். சரியா? தவற திருத்துறதுக்கு நீங்க ஒரு வசனத்துல பிழை விட்டீங்கன்னு சொன்னா கட்டாயமாக அந்த வசனத்தை முழுமையாக ஓதணும். வசனம் ஒன்று பிழை விட்டீங்களா, அந்த வசனத்தை முழுமையாக ஓதணும். திருப்பி அந்த வசனத்துல பிழை வந்துச்சுன்னு சொன்னா, திருப்தி இல்லைன்னா அதுக்கு முன்னுக்கு இருக்கிற 2 வசனத்துல இருந்து உங்களோட ஓத ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஒரு சூறாவை நீங்க ஓதுறீங்க, அந்த சூறால 2க்கு மேல பிழை, 3 பிழை, 4 பிழை வந்துச்சுன்னு சொன்னா கட்டாயம் அந்த சூறாவையே திருப்பி நீங்க ஓதணும். காரணம், அப்பதான் நீங்கள்கிட்ட பிழைகள் இருந்து தப்பிக்கொள்ளலாம். சரியா? எழுத்து உச்சரிக்கிறதுல சரியான முறை வரலையா, ஓதல் பிழை. எழுத்திட வல்லினம் மெல்லினம் சரியா வரலையா, ஓதுனது பிழை. சட்டத்தை சரியா படிக்க யோசிச்சு சட்டத்தை யூஸ் பண்ணி ஓதலையா, ஓதல் பிழை. வசனத்துல இடையில போயிட்டு திக்கி கொண்டு முக்கி கொண்டு குழம்புனீங்களா, ஓதுறது பிழை. நிறுத்தத்துல உண்ணாசீரத்துல குறிப்பிட்ட எழுத்துல கொடுக்க வேண்டிய அளவை விட விட்டுட்டு ஓட்டுறீங்களா, ஓதல்ல பிழை. நிறுத்தி ஓதல்ல ஓதல கடைபிடிக்கலையா, ஓதல் பிழை. இதெல்லாம் பிழையா நாங்க பாக்குற இடம். இதுக்கு பின்னால உங்களுக்கு பிழைகளாக பாக்குற இடம். விளங்கிச்சுதா? சரியா விளங்கிச்சு, அப்படித்தானே? இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல இது ஓது நேரம் சூரத்துல் இஹ்லாஸ்ல இருந்து ஓதுங்கோ.
இன்றைக்கு சொன்ன விஷயம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. திருப்பி இந்த விஷயங்கள் கேள்விகளாக கேட்கப்படுற நேரத்துல மறக்கப்படாது. ஹை, ஆ இப்படி உங்களோட தா- என்ன சொல்லுங்க.